ட்விட்டரில் இதை பற்றி நான் பேசி ஆகணும். ட்விட்டரில் சில பல நாய்ங்க தொலை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுனால இது நான் பேசணும்னு நினைக்கிறேன். அதாவது ஒருத்தங்க எது பண்ணாலும் கரெக்டுன்னு சொல்கிறது எந்த வகையில் கரெக்டுன்னு எனக்கு புரியல. எனக்கு எந்த வன்மமும் இது மாதிரி கிடையாது. பட் ஒருத்தங்க தப்புன்னா அவங்க தப்பு, அதையே நீங்கள் எப்படியாவது எக்ஸ்கியூஸ் ஃபைண்ட் பண்ணி அதையே கரெக்டுன்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. நீங்கள் எவ்வளோ காசு வாங்கினீங்கன்னு எனக்கு தெரியல. டியூனோ நெகட்டிவ் பிஆர் இதெல்லாம் எனக்கு தெரியல. சௌந்தர்யா பற்றி நீங்கள் கேட்குறீங்களே, அவங்களதான் நான் சொல்கிறேன். ஸோ என்னென்னா அவங்கள நான் ப்ளேம் பண்ணல. அவங்களுக்கே தெரியாது, அவங்களே வெளியே ஷாக் ஆக போகிறாங்க. கண்டிப்பாக நான் அவங்கள அடுத்த வாட்டி பார்த்தா சொல்லுவேன், உனக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது, பட் உன்னால் நிறைய பேர் உன்னை பிடிக்காம மாறுறாங்கன்னு வச்சுக்கோ. அதுக்கு காரணம் ஃபேன்ஸ் பண்ணுற கூத்து தான். அது ஃபேன்ஸா இல்லை பிஆரான்னு எனக்கு தெரியல. பட் அவங்க பண்ணுற கூத்துனாலேயே சௌந்தர்யா மேலே அது லைக்கிங் டிஸ்லைக்குன்னு சொல்லலை, இருந்த லைக்கிங்கும் போயிடும் போல. அந்த அளவுக்கு பண்ணுறாங்க. ட்விட்டருக்கு மன உடைச்சலுக்கு ஆளாக்க ட்ரை பண்ணுறாங்க. என்னை அப்படி பண்ண முடியாது. நான் எல்லாருக்கும் ரிப்ளை கொடுத்துட்டு தான் இருக்கேன். ஸோ இந்த தேவையில்லாம இந்த நெகட்டிவ் பிஆர் பண்ணுறது, இன்னொரு கண்டஸ்டண்ட்டை அது கூட ஓகேங்க. இன்னொரு கண்டஸ்டண்ட்டை நான் அப்ரிஷியேட் பண்ணால் அவங்களோட சௌந்தர்யா ஃபேன்ஸ்க்கு அது தாங்க முடியாமல் கமெண்ட்டில் கத்துறது, ஹாய் சூர்யா ஹாப்பி பர்த்டே எப்படி இருக்க, ஸோ கமெண்ட்ஸில் இப்படி கதறது, அதெல்லாம் பண்ணுறானுங்க. எதுக்கு இதெல்லாம், இந்த பொழப்பு எதுக்குடா இந்த பொழப்புன்ற மாதிரி இருக்குது. ஸோ தயவுசெய்து இங்கே எவ்வளோ பேர் ட்விட்டரில் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. ட்விட்டரில் நடக்கிற சம்பவங்கள்லாம் பார்த்தா முடியல சாமின்ற மாதிரி இருக்குது. முத்து தான் நான் ஒரு போஸ்ட் போட்டிருந்தேனே முத்து பற்றி. எனக்கு முத்து தான் ஃபேவரட் கண்டஸ்டன்ட். டியூசி தி முத்து ஃபேமிலி என்ட்ரி. நான் ப்ரோமோ மட்டும் பார்த்தேன். நான் ட்விட்டரில் ஒரு ட்வீட் போட்டிருந்தேன். என்னன்னா அது என்னன்னு தெரியலங்க, எல்லா ஃபேமிலியும் நானும் பார்த்தேன், எனக்கு எதுவுமே ஃபீல் ஆகலைங்க. முத்து ஃபேமிலி வரப்போ மட்டும் எனக்கு ஒரு ஃபீலிங் அந்த மாதிரி. அது என்ன தெரில. இஸ் a வெரி குட் பிளேயர். ஐ திங்க் he deserves the title. நிஜமாவே யோ போஸ்ட் அபவுட் முத்து ஸோ கியூட். எஸ் நிஜமாவே மனசார சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். அதையும் இந்த கர்மம் பிடிச்ச சவுண்டு ஃபேன்ஸ் ஹாப்பியாரான்னு தெரில. அது கீழே நான் முத்து ஃபேன்ஸு அதிகமாக இருக்குது, அவங்களுக்கு அட்டென்ஷன் கொடுக்கறதுக்காக நான் இதை போஸ்ட் பண்ண. என் கருத்து நான் சொல்கிறேங்க. ஏன் தான் உங்களுக்கு பிரச்சனைன்னு எனக்கு புரியல. எல்லாத்துக்கும் பிரச்சனை பண்ண வராங்க. அவங்களுக்கு நிஜமா வேலை இல்லை. கொடுத்த காசுக்கு மேலே கூறுறீங்களேடா, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? உங்களோட தலைவி சௌந்தர்யாவே இதை வெளியே பார்த்தாலும் காரி துப்ப தான் போகிறானுங்க. ஏன்டா இப்படி பண்ணுறீங்கன்ட்டு. எதுக்காக? நீங்கள் சவுண்டுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி தெரில, இன்னுமே அவங்களுக்கு ஹேட்டர்ஸை உருவாக்குறீங்கன்னு எனக்கு தோணுது. அதனால் தயவு செய்து அதை பண்ணாதீங்க. நான் சொல்லி நீங்கள் ஒன்றும் கேட்க போகிறதில்ல, பட் சொல்கிறேன். எப்படியாச்சும் ஒரு 100 பேரில் யாராவது ஒருத்தர் கேட்டாலும் எனக்கு சந்தோஷம்தான். ஸோ ஓகே. சவுண்ட் ஃபேன்ஸில் நிறையா ஃபேக் அக்கௌண்ட் தெரியும், எல்லாமே தெரியும். அவங்களுக்கு ஃபேன்ஸே இல்லைன்னு நான் சொல்லலை, பட் நிறையா ஃபேக் அக்கௌண்ட் ஃபேன்ஸ் தான் இந்த மாதிரி தொல்லை பண்ணுறாங்கன்னு நான் சொல்ல வரேன். முத்துக்குமரன், எஸ் முத்துக்குமரன் தி ஓஜி ஃபயர் கோட். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் முத்துக்குமரோட பேருன்றாங்க. ஏங்க எனக்கு வேற வேலை இல்லையா? நான் நிஜமாவே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி இருக்க முடியாது. எவ்வளோ பேர் கேமுக்கு உயிரை கொடுத்து ஆடுறவங்க இருக்காங்க. அது நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறேன். எனக்கு முத்து, நான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியும் முத்து தான் ஃபேவரட் கண்டஸ்டன்ட்னு சொன்னேன். உள்ளே இருக்கும்போதும் முத்து தான் ஃபேவரட்டுன்னு. வெளியே வந்ததுக்கு அப்புறம் ஒரு பிளேயர் கன்சிஸ்டண்ட்டாக அவங்களோட ஒப்பீனியன் எனக்கு மாறவே இல்லைன்னா அது முத்து தான். நிஜமாவே. ராணவ் பற்றி சொல்லணும்னா, ஆக்சுவலாக நடுவில் ஸ்டார்டிங்கில் எனக்கு ராணவ் புரியல. அவன் ஏதோ பண்ணுறான், ட்ரை பண்ணுறான், புரிய மாட்டேங்குது, அந்த மாதிரி இருந்துச்சு. பட் போக போக அவன் ஆடுறது எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஒரு மாதிரி என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அண்ட் பாவம் அவனை தேவையில்லாமல் ஒருத்தன் வழியில் அடிபட்டு கதறானே, கொஞ்சம் கூட இவருக்கும் இல்லாமல் நடிக்கிறான். என்ன வேணா இருக்கட்டுமே, அவன் பெரிய ஆக்டரா கூட இருக்கட்டும், எவ்வளோ பிராங்க் வேணா பண்ணுற பழக்கம் இருக்கட்டுமே, ஒருத்தங்க அடிப்படும் போது அப்படி சொல்றது எந்த வகையில எனக்கு கரெக்டு? எனக்கு எல்லாம் வந்துருவானுங்க. எனக்கு புரியல. இந்த வீக் யார் வெளியே போவாங்க? அன்ஷிதா போடுன்னு நான் நினைக்கிறேன். தயவுசெய்து அமுச்சு விடுங்க சேச்சிய.
ஆமாம் அக்கா சவுண்ட் கொஞ்சம் கிரிஞ்ச் பண்ணுறாங்க. சவுண்ட் கிரிஞ்ச் பண்ணுறாங்க அதெல்லாம் நான் அதை பற்றி நான் கமெண்ட் பண்ண வரல. அவங்க ஃபேன்ஸ் பண்ணுறதை பற்றி தான் நான் கமெண்ட் பண்ண வரேன். அதுதான் வந்து ரொம்ப இதுவாக இருக்குது. ஆமாம் அது லிட்டரலி டேமேஜிங் சவுண்ட். நீங்கள் ஃபேனுன்னு சொல்கிறீங்க, நீங்கள் ஃபேனாக அவங்கள கொண்டாடினா ஓகே. நீங்கள் அவங்க பண்ணுறதையும் வந்துட்டு அவங்க தப்பு பண்ணுறதையும் நீங்கள் கரெக்டுன்னு சொன்னால் அப்போ அவங்கள ரொம்ப வீக்காக காட்டுறீங்கன்னு அர்த்தம் இல்லை. அதை தான் நான் சொல்ல வரேன். நீங்கள் ஃபேனாக இருக்கீங்கன்னா ஃபேனாக இருங்க. இப்போது முத்து ஃபேன்ஸ் வந்துட்டு நான் ட்விட்டரில் ஸ்பேசஸில் போகும்போது முத்து வந்து ஒரு தப்பு பண்ணார்ல, இந்த கேப்டன்சி டாஸ்கே வந்து கட் பண்ணும்போது ஒரு விஷயம் பண்ணார்ல, அது நான் தப்புன்னு சொன்னேன். அவங்க முத்து ஃபேன்ஸ் எல்லாருமே அதை ஏற்றுக்கிட்டாங்க. ஏன்னா அப்படியே நேரம் வந்து அட்டாக் பண்ணலாம் அவன் பண்ணுறது எல்லாமே கரெக்டுன்னு. அதுதான் சொல்கிறேன் நான் டிஃப்ரென்ஸு. அப்படியே நான் முத்து ஃபேன்ஸோட சப்போர்ட்டிவாக இருக்கேன்றது, நான் ஆர்மிலாம் கிடையாது, நான் சப்போர்ட்டிவாக இருக்கேன்றது காரணம் இதுதான். ஏன் உங்களுக்கு சவுண்ட் மேலே எவ்வளோ வன்மோன்னு கேட்குறீங்கன்னா, வன்மோன்னு விட டிஸ்லைக் கிரியேட் பண்ணதே நீங்கள் ஃபேன்ஸ் தான். அதுதான் நான் சொல்ல வரேன். தயவு செய்து இந்த வீடியோ யாராவது, நான் வந்து ரீலாக கூட ஷேர் பண்ணுறேன், இந்த வீடியோ வந்து பிட்டாக நீங்கள் கட் பண்ணி எடுத்து யூடியூப்பில் கூட போடுங்க. தயவு செய்து இந்த பிஆர் கும்பல் எளவு யாருக்கு அனுப்புனாலும் அனுப்புங்க. அது பேர் பார்க்கட்டும், இந்த விஷயத்த பார்த்தாச்சும் அவங்களுக்கு தெரியட்டும். சவுண்டு அவங்க டேமேஜ் பண்ணுறாங்கன்றது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்கன்றதுன்றத நான் தெரிய வைக்கிறேன். அண்ட் இன்னொரு விஷயம், எங்கள் அம்மாவுக்கு வந்து ஃபேவரட் கண்டஸ்டன்ஸ் அப்படின்னு இருக்கும்ல. ஸோ எங்கள் அம்மாவுக்கு யார் பிடிக்கும் யார் பிடிக்காதது அதையும் நான் வந்து சொல்லலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ எங்கள் அம்மாவுக்கு வந்து பிடிச்சவங்க வந்து முத்து பிடிக்கும், அருண் ரொம்ப பிடிக்கும் எங்கள் அம்மாவுக்கு. ஏன்னு தெரில. பிடிக்கவே பிடிக்காதுன்னா அவங்களுக்கு வந்து அன்ஷிதா பிடிக்கவே பிடிக்காது. எனக்குமே வந்துட்டு அவங்க என்ன ஆடுறாங்கன்னு எனக்கு தெரியல, சும்மா எமோஷ்னலாக ரொம்ப எமோஷ்னலாக இருக்காங்களோ தோணுது. அதனால எங்கள் 2 பேருக்குமே வந்து அதில் பெருசாக அவங்க கேமில் உடன்பாடு இல்லை. ஸோ அவங்களுக்கு பிடிக்காது, எனக்கு பிடிக்காது. ஓகே சொல்லலாம், பிடிக்காதுன்னே வச்சுக்கோங்க இப்போ சுற்றிக்கு. ஏன்னா விஷயம்லாம் ஒவ்வொரு நாள் பார்க்கும்போதும் என்னடா இது, இந்த பொண்ணு எப்படா வெளியே போகும் மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இந்த கேமுக்குள்ளே வந்து ஃபிட்டாக இருக்கணும்னா கொஞ்சம் ரொம்ப எமோஷ்னலாக இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ரொம்ப எமோஷ்னலாக இருந்து அவங்க நடுவில் ஒரு டாஸ்கில் கூட வெளியே போகணும் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு வந்து வீட்டுக்கு போகணும் அந்த மாதிரிலாம் அவ்வளோ பிரேக் டவுன் ஆகுறாங்கன்னா அவங்க எதுக்கு அந்த இடத்துல இருக்கணுன்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஸோ வர்ஷினி சௌந்தர்யாவோட ஃபேன்ஸ் பற்றி பேசியிருக்காங்க, முக்கியமாக ட்விட்டரில் இருக்க ஃபேன்ஸ். ஸோ ட்விட்டரில் இருக்கவங்க எல்லா பேருமே அவங்களுக்கு நெகட்டிவிட்டி பரப்புறதாகவும், ஸோ சௌந்தர்யா பற்றி எது சொன்னாலும் வந்து பார்த்திங்கன்னா அட்டாக் பண்ணுறதாகவும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் டைட்டில் வின்னராக முத்து தான் இருக்கணும். ஸோ முத்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயும் வெளியிலையும் சரி ஒரே மாதிரி தான் இருக்கார், அவர் ஒரே கன்சிஸ்டண்ட்டாக விளாண்டுட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்க. அண்ட் இந்த வாரம் யார் எலிமினேட் ஆக போகிறான்னு சொல்லிட்டு கேட்குறப்ப அன்ஷிதா எலிமினேட் ஆனால் எனக்கு நல்லாயிருக்கும், எனக்கு அவங்க கேமை சுத்தமாக பிடிக்கலன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த வீடியோ அவங்க முக்கியமாக போட்டதே சௌந்தர்யாவோட ஃபேன்ஸுக்கு தான். ஸோ சௌந்தர்யாவை சில பேருக்கு பிடிச்சாலும் இவங்க பண்ணுற அட்ராக்டிஸ்ட்னால சௌந்தர்யாக்கு மேலே ஹேட் வந்துடும், இதை நான் சௌந்தர்யாட்டே சொல்வேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சௌந்தர்யாவோட ஃபேன்ஸ் இதுக்கு என்ன ரிப்ளை பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. திருப்பியும் பார்த்தீங்கன்னா அவங்க